Hi friends, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம chicken 65 எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 3 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஆயில் வந்து 100 ml ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65 மசாலா அதுலேயும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இதில் வந்து சால்ட்டு போட போகிறதில்ல, ஏன்னா சிக்கன் 65 மசாலாலேயே வந்து சால்ட் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதனால் நம்ம போட போகிறதில்ல. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலாலாம் வந்து சிக்கனில் போட்டு நல்லா பரட்டி வச்சுருங்க. இந்த சிக்கன் வந்து ஒரு 1/2 hour வரைக்கும் மசாலாவில் வந்து இந்த சிக்கன் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் உப்பு எதுவும் சேர்த்துடாதீங்க, ஏன்னா சிக்கன் 65 மசாலாலே உப்பு சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் எதுவும் உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு அதிகமாகி போயிடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மசாலா தடவி ஊற வச்ச சிக்கனை வந்து இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ அது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் 65 பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 100 ml ஆயிலை சேர்த்துருங்க. இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இதில் சிக்கன் பீஸை போட ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கறி பீஸும் இதில் சேர்த்துட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு சிக்கன் பீஸில் வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போடுங்க, ஏன்னா ஒன் சைடு மட்டும் தான் வந்திருக்கும், இன்னொரு சைடும் வேகாமல் இருக்கும். எந்தெந்த பக்கம் வேகாமல் இருக்கும் அந்த பக்கம்லாம் நல்லா திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட கமகமான மணக்கிற சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் இன்னும் கூடுதல் வாசனையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது மிளகுத்தூள் தூவி பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது JK சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.